டிசம்பர் 21. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. பிரமிப்பிற்கான ஜன்னல். இன்றைய வேதாகம பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 21 வசனங்கள் 23 முதல் 22 அதிகாரம் 5 வரை. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். முக்கிய வசனம்: ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். வெளிப்படுத்தல் 22:5. புகைப்பட கலைஞர் ரான் முரே குளிர்கால நிலையை விரும்புகிறார். குளிர்காலம் என்றால் தெளிவான வானம் இருக்கும். அது பிரமிப்பிற்கான ஒரு ஜன்னலை திறக்கும் என்று அவர் விளக்குகிறார். அலாஸ்கா பகுதியில் பூமியின் மிகவும் கண்கவர் ஒளி நிகழ்ச்சியான அரோரா போரியாலிஸ், வடக்கு விளக்குகள் எனப்படும் நார்தர்ன் லைட்ஸை பிரத்யேகமாக படம் பிடிக்க வழிகாட்டும் சுற்றுலா சேவையை ரான் முரே வழங்குகிறார். முரே இந்த அனுபவத்தை தெய்வீகமானது என்று விளக்குகிறார். நீங்கள் எப்போதாவது வானத்தில் வெவ்வேறு ஒளிகளிலும் வெவ்வேறாக தோன்றும் முனைப்பான பல வண்ணங்களை வெளிப்படுத்துகிற இந்த மாறுபட்ட காட்சியை பார்த்திருந்தால் அது ஏன் தெய்வீகமானது என்று புரிந்து கொள்வீர்கள். இந்த ஒளிவிளக்கு தோற்றங்கள் வடக்கு பகுதியில் மட்டுமல்ல, அதே வகையான ஒளிவிளக்குகளான அரோரா ஆஸ்ட்ரேலிஸ் ஏறக்குறைய போரியாலிஸை போன்றவை. வடக்கில் போரியாலிஸ் தோன்றும் அதே நேரத்தில் தெற்கில் அரோரா ஆஸ்ட்ரேலிஸ் நிகழ்வும் நிகழ்கிறது. கிறிஸ்துமஸ் நிகழ்வை பற்றி சீஷன் யோவான் கூறுவதில் அவர் தொழுவத்தையும் மேய்ப்பர்களையும் தவிர்த்துவிட்டு நேரடியாக மனுஷருக்கு ஒளியாயிருந்த ஒருவரை குறிப்பிடுகிறார். யோவான் பின்னர் ஒரு பரலோக நகரத்தை பற்றி எழுதுகையில் அதன் ஒளியின் ஆதாரத்தை விவரிக்கிறார். இந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இந்த ஒளியின் ஆதாரம் இயேசு. யோவான் 1 குறிப்பிடப்பட்ட அதே ஆதாரம் இந்த வருங்கால இருப்பிடத்தில் வசிப்பவர்களுக்கு ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் என குறிப்பிடுகிறார். அரோரா போரியாலிஸ் மற்றும் ஆஸ்ட்ரேலிஸை உருவாக்கிய உலகின் ஒளியானவரை வாழ்க்கை பிரதிபலிக்கும் போது உண்மையிலேயே
ஒரு பிரமிப்பான வாசலை திறக்கிறோம். இயற்கை அதிசயங்கள் எப்போது எவ்வாறு உங்களை வியக்க வைத்தது? தேவனின் ஒளியை உலகிற்கு பிரதிபலிப்பதிலிருந்து உங்களை திசை திருப்புவது எது? அண்டத்தின் அன்பான சிருஷ்டிகரே, இரவு வானத்தின் அழகு, நீரே உலகின் மெய்யான ஒளி என்பதை எனக்கு நினைவூட்டட்டும். ஆமென்.